மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனப்படுகொலை நினைவு தூபி விவகாரம். கனடாவிற்கு இலங்கை அரசு அழுத்தம். யாழ் போதனா வைத்தியசாலையின் சாதனை. 2 துண்டாகிய கை பொருத்தி சத்திர சிகிச்சை. கனடா செல்ல இருந்த இளைஞன் பலி. மரணத்திற்கு நீதி கோரி போராட்டம். கோர விபத்தில் சிக்கி இளைஞன் பலி. விசாரணையில் வெளியான தகவல். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரம். இலங்கை மத்திய வங்கி விளக்கம். பங்களாதேஷ் இடைக்கால அரசில் ஏற்பட்டுள்ள மாற்றம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ள பாலின விவகாரம் குறித்து விசாரணைகள் ஆரம்பம். தொடர்பென விரிவான செய்திகள். கனடாவின் பிராம்ப்டனில் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என்று அழைக்கப்படும் நினைவு தூபி தொடர்பாக இலங்கையின் கடுமையான ஆட்சேபனைகளை வலியுறுத்தும் வகையில் கனேடிய உயர்ஸ்தானிகருக்கு வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி அழைப்பு விடுத்துள்ளார். கனடாவில் உள்ள பிராம்ப்டனில் உள்ள சிங்கூசி பூங்காவில் 2024 ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த நினைவு சின்னத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது கனடாவில் வாக்கு வங்கி அரசியலை தக்க வைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்று இலங்கையின் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கனடாவிற்குள் வாக்கு வங்கி அரசியலுக்காக தொடர்ந்து பரப்பப்படும் இந்த தவறான குற்றச்சாட்டை இலங்கை அரசாங்கம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. மேலும் பிராம்ப்டன் நகர சபையின் தவறான அறிவுரையற்ற நடவடிக்கை கனடா மற்றும் இலங்கையில் உள்ள அமைதியை விரும்பும் அனைத்து மக்களையும் புண்படுத்துவதாக அமைச்சர் சப்ரி தெரிவித்துள்ளார். இலங்கையில் இனப்படுகொலை என்று கூறப்படுவது தீங்கிழைக்கும் தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட புனைகதை என்றும் தேசிய அல்லது சர்வதேச ரீதியில் எந்தவொரு பொறுப்பான அதிகாரியாலும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையில் 2 துண்டுகளாக துண்டிக்கப்பட்ட கை சத்திர சிகிச்சையின் பின்னர் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த மாதம் கை துண்டிக்கப்பட்ட நிலையில் இளைஞன் ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையிலேயே நீண்ட மணி நேர சத்திர சிகிச்சையின் பின்னர் வெற்றிகரமாக மீண்டும் கை பொருத்தப்பட்டு இளைஞன் வீடு திரும்பியுள்ளார். குறிப்பிட்ட சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்ட வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் வைத்தியசாலை சமூகம் சார்ந்த நன்றி என வைத்தியசாலை பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். மல்லாவி வவுனிக்குளம் பகுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் மரணத்திற்கு நீதி கோரி மல்லாவி பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் நடைபெற்றது. கடந்த 29ஆம் திகதியன்று கனடாவுக்கு செல்ல தயாரான நிலையில் காணாமல் போன மல்லாவி ஜோகபுரம் பகுதியினைச் சேர்ந்த ஆனந்தராசன் சஜீவன் என்ற இளைஞன் மல்லாவி வவுனிக்குளம் பகுதியிலிருந்து மறுநாள் சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் குறித்த இளைஞரின் மரணத்திற்கு நீதி கோரி மல்லாவி பகுதியில் பொதுமக்கள், பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கம் என்பன இணைந்து கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். 19 நாட்களாகியும் குறித்த இளைஞனின் படுகொலைக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் காவல்துறையின் விசாரணைகள் மந்தகதியில் நடப்பதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக மல்லாவி பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டிருந்ததுடன் போராட்டக்காரர்கள் மல்லாவி காவல் நிலையம் முன்பு ஒன்று கூடி வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு அம்புல்கம பெனாகுட வீதியில் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி மின்கம்பத்தில் மோதியதில் இளைஞன் ஒருவர் பலியாகியுள்ளார். இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த இளைஞன் விபத்து ஏற்படும் போது தலைக்கவசம் அணிந்திருக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜல்தர லெனகல பிரதேசத்தைச் சேர்ந்த தெனத் சக்விதி என்ற 18 வயதுடைய இளைஞனே இவ்வாறு பலியாகியுள்ளார். இந்த விபத்து தொடர்பான திடீர் மரண விசாரணையை கோமாகம ஆதார வைத்தியசாலையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை விபத்து தொடர்பில் ஹங்வெல போலீஸ் போக்குவரத்து பிரிவு நிலைய பொறுப்பதிகாரி சப் இன்ஸ்பெக்டர் ஹேமந்த தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு இயலுமை காணப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. பொருளாதார மீட்சிக்கமைய தற்போதைய வாழ்க்கை செலவுக்கமைய ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2024ஆம் ஆண்டு முதலிரு காலாண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி சாதகமான நிலையில் உள்ளதாகவும் 2025ஆம் ஆண்டு முதல் காலாண்டு வரை முதன்மை பணவீக்கம் குறைவானதாக பேணப்படும் என்றும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாணய கொள்கை அறிக்கையில் நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த பணவீக்க இலக்கிடல் கட்டமைப்பின் கீழான பணவீக்க இலக்கு தொடர்பான சிறப்பு குறிப்பு உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியல் ரீதியான நிச்சயமற்ற தன்மை பொருளாதார மீட்சியின் மீதான பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அதேவேளை திறமைசாலிகளின் உயர்தளவான வெளியேற்றமானது தொழிலாளர் பற்றாக்குறைகளுக்கும் குறைந்த உற்பத்தி திறனுக்கும் வழிவகுக்கும். இது பொருளாதார வளர்ச்சி தோற்றப்பாட்டிற்கான இடர்நேர்வாக அமையும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பங்களாதேஷின் இடைக்கால அரசில் மேலும் 4 ஆலோசகர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஷேக் ஹசீனா தனது பிரதமர் பதவியை பதவி விலகல் செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்த நிலையில் பங்களாதேஷ் ராணுவம் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என அறிவித்திருந்தது. அதன்படி நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசை ராணுவம் அமைத்தது. இந்த இடைக்கால அரசில் 17 ஆலோசகர்கள் இடம் பிடித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது மேலும் 4 பேர் இடைக்கால அரசில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் சர்ச்சைக்குள்ளான குத்துச்சண்டை வீராங்கனையான இமானே ஹெலிப் கொடுத்த முறைப்பாட்டுக்கமைய பிரான்ஸ் அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்துள்ளார்கள். நடைபெற்று முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பல சர்ச்சைகள் ஏற்பட்டது. அதில் அல்ஜீரிய குத்துச்சண்டை வீராங்கனையான இமானே ஹெலிப் எனும் பெண் வெறும் 46 வினாடிகளில் தன்னுடன் மோதிய இத்தாலி நாட்டு வீராங்கனையான ஏஞ்சலா ஹெர்னி எனும் பெண்ணை 2 குத்துக்களில் தோற்கடித்தார். இந்த சம்பவமானது உலகளவில் பேசுபொருளானது. இதில் அடிவாங்கிய அந்த ஏஞ்சலா ஹெர்னி எனும் பெண் இமானே ஹெலிப் அடித்த அடி பெண்கள் அடித்தது போல் இல்லை என்றும் தனக்கு கடுமையான வலி ஏற்பட்டுள்ளதாகவும் கண்ணீருடன் தெரிவித்தார். அதிலும் இந்த விடயம் தொடர்பில் ஏஞ்சலா கெர்னிக்கு ஆதரவாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப், அவரது ஆதரவாளரான ஜேடி வேன்ஸ், உலக கோடீஸ்வரர் எலான் மஸ்க் மற்றும் ஹாரிபாட்டர் எழுத்தாளரான ஜே.கே. ரோலிங் ஆகியோர் பேசத் தொடங்கியுள்ளனர். அவர்கள் பெண்கள் குத்துச்சண்டை போட்டிகளில் ஆண்களை அனுமதிக்க கூடாது எனும் ரீதியில் ஏஞ்சலாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாகவும் அவர்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் தன்னை நிகழ்நிலையில் சைபர் துன்புறுத்தல் செய்ததாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது இமானே ஹெலிப் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த முறைப்பாட்டை தொடர்ந்து பிரான்ஸ் அதிகாரிகள் இது குறித்தான விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.